நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் எய்டன் மார்க்ரம் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு. முதல்ல பேட்டிங்க்கு வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஆரம்பத்தில இருந்து எதுவுமே சரியா போகலன்னு தான் சொல்லணும். வெறும் 4 பிளேயர்ஸை தவிர எந்த பிளேயருமே டபுள் டிஜிட்ஸ்ல ரன்களை எடுக்கல. அதிகபட்சமா ஆண்டில் பிலக்குவாயா மட்டும் 49 பந்துகள்ல 33 ரன்களை எடுத்திருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா அணி 27.3 ஓவர்ல அனைத்து விக்கெட்களையும் இழந்து வெறும் 116 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணிக்காக ஹர்ஷதீப் சிங் 5 விக்கெட்களையும் ஆவேஷ் கான் 4 விக்கெட்களையும் கைப்பற்றி இருந்தாங்க. 117 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கோடு களமிறங்கின இந்திய அணி ஓபனர்ஸ்ல ருத்ராஜ் கைக்வாட் வெறும் 5 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. மற்றொரு ஓபனரான சாய் சுதர்ஷன் 43 பந்துகள்ல 55 ரன்கள் எடுத்து தன்னோட அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடிச்சு அசத்தியிருந்தாரு. ஒன் டவுன்ல களமிறங்கின ஸ்ரேயஸ் ஐயர் 45 பந்துகள்ல 52 ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டாரு. சாய் சுதர்ஷன் மட்டும் கடைசி வரை அவுட் ஆகாம இந்திய அணியோட வெற்றியை உறுதி செஞ்சாரு. இந்திய அணி 16.4 ஓவர்கள்ல 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 117 ரன்களை எடுத்து இந்த மேட்ச்ல 8 விக்கெட்கள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக பர்கர் 1 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு. இந்த வெற்றியின் மூலமா இந்திய அணி இந்த 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல 1-0 என்ற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. இந்திய அணியோட இந்த அதிரடியான வெற்றியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.